ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் யோகா ட்ரைனர் விஜயா பேசுகிறேன். இன்றைக்கான பயிற்சி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடு ஃபேட் ரெடியூஸ்க்கான பயிற்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோவில் ஏற்கனவே பதிவு போட்டிருந்தேன், பெல்லி ஃபேட் ரெடியூஸ் போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புடைய சைடில் இருக்கிற ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி 7 டேஸ்க்கு 7 ஆசனாஸ். ஸோ அது வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து உங்கள் மேட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா கேப், ஒரு நல்லா 2 ஃபீட் அளவு கேப் வச்சுக்கணும். காலில் நீங்கள் எந்த பக்கம் பெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பக்கம் உங்களுடைய கால்களினுடைய விரல்களை இந்த பக்கம் திருப்பி வச்சுக்கணும். இந்த பக்கம் எந்த பக்கம் நீங்கள் பெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பக்கம் திருப்பிக்கணும். இப்போ டவுன்லாம் நீங்கள் வந்து ப்ரீத் அவுட் பண்ணணும், அப்லாம் ப்ரீத்திங் பண்ணணும். இது ரெண்டை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கேயும் சைடில் பிடிக்காது. இப்போ நான் பெண்ட் பண்ண மேம் எனக்கு அங்கே பிடிச்சிக்கிச்சு இங்கே பிடிச்சிச்சு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. என்னன்னா இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். குனியும் போது மூச்சை விடணும், நிமிரும் போது மூச்சு எடுக்கணும். தட்ஸ் ஆல். கை தூக்குனா மூச்சு எடுக்கணும், கை கீழே இறக்குனா மூச்சை விடணும், அவ்வளோதான். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒன் சைடே அந்த 7 டேஸ்க்கும் நான் பண்ணி காட்டுறேன், நீங்கள் ஆப்போசிட்டுக்கும் சேர்த்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் ஆசனாஸ். ஹேண்ட் பாருங்கள், சைடில் இருந்து ப்ரீத் பண்ணிக்கிட்டே ஹேண்ட் ஸ்ட்ரைட்டாக ஷோல்டர் வரையும் தூக்கிக்கணும். மூச்சு இழுத்துட்டு மூச்சை விட்டுக்கிட்டே உங்களுடைய எந்த பக்கம் பெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பக்கம் உங்களுடைய நீ கால் முட்டி பெண்ட் பண்ணணும். லுக் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸ்ட்ரெயிட். மூச்சை இழுத்துக்கிறோம், மூச்சை விட்டுறோம். இது ஃபர்ஸ்ட் டே ஆசனாஸ். இப்போ செகண்ட் டேஸ் ஆசனாஸ். அப்படியே உங்களுடைய ஹிப்பை பார்த்தீங்கன்னா அந்த கால் முட்டிக்கு நேராக உங்களுடைய வயிற்று பகுதியை திருப்பி வச்சுக்கணும். இப்போ செகண்ட் டேக்கு உங்களுடைய கைகளை மூச்சை சைடில் இருந்து மூச்சு இழுத்துக்கிட்டே கையில் மேலே கொண்டு போகணும். இந்த நீ பார்த்தீங்கன்னா இப்போ பெண்ட் பண்ணணும். இந்த நீ வந்து பெண்ட் பண்ணணும். மூச்சை விட்டுக்கிட்டே பெண்ட் பண்ணிவிட்டு ஹேண்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், கை காதை ஒட்டி இருக்கணும், உங்கள் கால் முட்டிக்கு நேராக உங்களுடைய ஃபேஸ் இருக்கணும். இப்போ மூச்சு இழுத்துக்கிட்டே மேலே வரும், மூச்சை விட்டுக்கிட்டே கையில் கீழே இறக்கிடணும். இது செகண்ட் டேஸ் ஆசனாஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் டேஸ் ஆசனாஸ். உங்களுடைய ஹேண்ட் ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இன்டர்லாக் இந்த மாதிரி பின்னாடி கைகளை கோர்த்து வச்சுக்கணும். ஹேண்ட் முட்டி ஹேண்ட் எல்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இப்போ இந்த போஸ்டருக்கு உங்களுடைய நீ பெண்ட் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். இப்போ டவுன், மூச்சு இழுத்துக்கிறோம், மூச்சை விட்டுக்கிட்டே ஃபார்வேர்ட் பெண்ட் பண்ணி முடிகிற அளவுக்கு கால் முட்டியை தொடணும். கண்களை திறந்து தான் செய்யணும், கண்களை மூடக்கூடாது. கண்களை திறந்து தான் செய்யணும், கண்களை மூடக்கூடாது. டவுன், அப், பிரீத் இன், டவுன், பிரீத் அவுட். இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தேர்ட் டே ஆசனாஸ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டே ஆசனாஸ். கைகளை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் எப்படி இப்போ கை கட்டியிருக்கணும், இந்த மாதிரி நல்லா ஹேண்ட் எல்போவை ஃபோல்ட் பண்ணணும். இது அப்படியே பேக் சைடில் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கணும். அதே ஹிப்பை டேர்ன் பண்ணிவிட்டு ஃபார்வேர்ட் பெண்ட், நீ பெண்ட் பண்ணக்கூடாது, டவுன் பண்ணணும். மூச்சை இழுத்துக்கிட்டே மேலே வந்துடணும். இது 5th டேஸ். நெக்ஸ்ட்டு 6th டே ஆசனாஸ் பார்த்தீங்கன்னா நீ பெண்ட் பண்ணணும். உங்களுடைய 6th டேக்கு நீ பெண்ட் பண்ணணும். உங்களுடைய ஹேண்ட் டவுனில் வச்சுக்கணும். எந்த சைடில் பெண்ட் பண்ணீங்களோ அது பக்கத்தில் அந்த ஹேண்ட் வச்சுக்கணும். ஆப்போசிட்டை ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து கை காதை ஒட்டி இந்த ஆப்போசிட் லெக் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஹேண்ட் கை காதை ஒட்டி ஃபேஸ் முன்னாடி பார்க்கணும். நெக்ஸ்ட் மூச்சு எடுத்துக்கிட்டே மேலே வந்துடணும், மூச்சை விட்டுடணும், ஹேண்ட்ஸ் டவுன். இது 6th டே. 7th டே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹேண்டை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு மூச்சை இழுத்துக்கிறோம், மூச்சை விட்டுக்கிட்டே ஃபார்வர்ட் டவுன் பண்ணி உங்களுடைய நெத்தி கால் முட்டியை தொடுற மாதிரி டச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் மூச்சை இழுத்துக்கிட்டே ஹேண்ட் அப் பண்ணிக்கணும், ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கணும். அப்படியே சேம் டிட்டோ ஆப்போசிட் லெக்குக்கு அதே மாதிரி நீங்கள் அதே ஒரு செட்டு நீங்கள் பண்ணிக்கணும். தட்ஸ் ஆல். வாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.